Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா introduction to futures. Futures மார்க்கெட்னா முதல்ல என்ன அப்படின்றத வச்சு பார்க்க போறோம். டிஸ்க்ளைமர் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அவ்வளோவா அதை பற்றின ஏ டு செட்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. எனக்கு தேவை அதை ட்ரேட் பண்ண தெரியுதான்றது தான் எனக்கு தெரியணும். ஸோ நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா உடனே தூக்கி அந்த கமெண்ட் செக்ஷன்ல கத்தின்னு இருக்காதீங்க. ஐ நோ ஹவு டு ட்ரேட். ஸோ அதை பற்றின விஷயம்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் வருவாங்க, நான் ஏதாவது தப்பா பேரு அப்புறம் உனக்கு இதுவே தெரியலையே ப்ரோ, நீ எப்படி ஒரு ட்ரேட்? சரி, நீ ட்ரேட் பண்ணிக்கோ, என் வீடியோ பார்க்குற கிளம்பிக்கோ. ஸோ அதனால நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டே ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் தையா தக்கான்னு குச்சின்னு வந்து என்னோட பிடிச்சி தொங்காதீங்க. ஸோ வித்தவுட் எனி வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இட். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் தான் என்ன? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இஸ் நதிங் பட் திஸ் இஸ் அ ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? இங்க நீங்க பாக்குற அசட்ஸ் பேரு என்கியூ, எம்என்கியூ, அந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி அசட்ஸ். ஸோ அசட்ஸ் கிடையாது, தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டாக் இண்டெக்ஸஸ். இதுதான் சொல்ல வரேன். எனக்கு இதை பத்திலாம் ஃபுல்லாலாம் தெரியாது. தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ். தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ என்கியூ நாஸ் 100, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா லைக் நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 250 அப்படிலாம் இருக்கு பத்தியா? லைக் நிஃப்டி 50னா என்ன? டாப் 50 கம்பெனிஸ். நிஃப்டி 100னா டாப் 100 கம்பெனிஸ். நிஃப்டி 150னா டாப் 150 கம்பெனிஸ். அந்த மாதிரி இங்க வந்து நாஸ்டாக் 100னா டாப் 100 கம்பெனிஸ். S&P 500னா டாப் 500 கம்பெனிஸ். டவ் ஜோன்ஸ்னா டாப் 30 இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் இஃப் ஐம் நாட் ராங். அடுத்து என்கேடி, நிக்கினா ஜாப்பனீஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ். அடுத்து ஆர்டிஒய்னா ரசல் இண்டெக்ஸ், விச் மீன் ரஷ்யாவோட டாப் 2000 கம்பெனிஸ் இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா இதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ வாட் ஐ நோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஸ்டாக் இண்டெக்ஸஸ். இதை நம்ம ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் யூ கேன். இஃப் யூ ஹேவ் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்னா ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு சிஎஃப்டி அக்கௌண்ட்ஸ்னாலுமே ட்ரேட் பண்ணிக்கலாம். சிஎஃப்டி அக்கௌண்ட்ஸ்ல நாஸ் 100ன்றது சில ப்ராப்ளம்ஸ்ல நாஸ் 100 இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ்ல யூஎஸ் டெக் இருக்கும், சில ப்ராப்ளம்ல யூஎஸ் 100 இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் ட்ரேட். அது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ கம்மிங் பேக் டு இன்னொரு வீடியோ. இப்போ இங்க பார்த்தோன்னா இங்க என்கியூன்னு இருக்கும், சிலது எம்என்கியூ இருக்கும். அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா முதல்ல டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கும். என்கியூனா அது அஃபிஷியல் நாஸ்டாக் மினி, லைக் ஒரு மினி நாஸ்டாக்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். அடுத்து எம்என்கியூ அப்படின்னா அதோட குட்டி வெர்ஷன், மைக்ரோ வெர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதோட கணக்கு எப்படி ரேஷியோ வரும்னா 1 NQ ஈக்குவல் டு 10 MNQ. ஒரு மினி 10 மைக்ரோக்கு சமம். ஓகேவா? ட்ரேட் பண்ற முக்கவாசி பேர் எதுல ட்ரேட் பண்ணுவாங்கன்னா லைக் சில பேர் லைக் அபவ் 50K, 100K, 150K ஹேண்டில் பண்றவங்க என்கியூல ட்ரேட் பண்ணுவாங்க. பிலோ 50K ட்ரேட் பண்றவங்க எம்என்கியூல ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இது ஓகே ப்ரோ, ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம் ஓகே ப்ரோ, சிஎஃப்டிக்கு பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிக்கும். ஸோ நீ எதுவுமே பெருசாலாம் கவலைப்படுவாங்க. ஸோ சிம்பிளா பேசிக்கா இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் என்ன? திஸ் இஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ். அதை நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா? ட்ரேட் பண்ண முடியும். அதோட ட்ரேடிங்கோட இதுக்கு பேர் வந்து டிக்கர்ஸ் அப்படின்னுவாங்க. லைக் இந்த நம்ம சிம்பிள்ஸ் சொல்லுவோம், ஃபோரெக்ஸ்ல நம்ம சிம்பிள்ஸ் சொல்லுவோம், ஃபியூச்சர்ஸ்ல அவங்க டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோரெக்ஸ்ல நம்ம லாட்ன்னு சொல்லுவோம், ஃபியூச்சர்ஸ்ல அவங்க வந்து இதுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் எதுனா என்னது கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பேசிக் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், அதோட மினியேச்சர் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகே, பிலோ 50K அக்கௌண்ட்ஸ் எம்என்கியூ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா, இதை நம்ம டே ட்ரேட் மாதிரி யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ஏஷியா லண்டன்லாம் ட்ரேட் பண்ணலாம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணாது. இது ஏஷியா லண்டன்ல நவரக்கூடிய அசட்ஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஸ்டாக் இண்டெக்ஸ். நீங்க பார்த்தனா இங்க உனக்கு ஒரு 2 தெரியும், இடிஹெச், ஆர்டிஹெச். இதை இந்த கார்டை கிளிக் பண்ணா இடிஹெச், ஆர்டிஹெச் தெரியும். ஆர்டிஹெச்னா என்னன்னா அஃபிஷியல் ஸ்டாக் மார்க்கெட் என்ஒய்ல ஓப்பன் ஆகும் பாரு, என்ஒய்எஸ்சில, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 9:30. இப்போ நம்ம ஊருக்கு எப்படி நிஃப்டி 50 காலைல 9:30 ஓப்பன் ஆகி மதியானம் 3:00 க்ளோஸ் ஆகுது, அதே மாதிரி இங்க அவங்க ஒவ்வொரு டைமுக்கு காலைல 9:30லேருந்து 3:00 ஓப்பன் ஆகும். விச் மீன்ஸ் நம்ம இந்தியன் டைமுக்கு 7 மணிக்கு ஓப்பன் ஆகி மத்தியானம் லைக் நமக்கு நடுராத்திரி அப்போ க்ளோஸ் ஆகும், அவங்களுக்கு அடுத்த நாள் அந்த செக்மெண்ட்ல க்ளோஸ் ஆகும். அதுதான் வந்து ஆர்டிஹெச், ரெகுலர் ட்ரேடிங் ஹவுஸ். இப்போ நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹவுஸ் மாத்தி காட்டுறேன். இப்போ உனக்கு கேன்லே நவராது பாரு, தெரியுதா? நேத்தோட க்ளோசிங் பிரைஸ் எங்க? இங்க. நேத்தோட ஓப்பனிங் பிரைஸ் எங்க? 9:30 இங்க இருக்கு பாரு. இதுதான் நேத்து ஒரு நாள். ஒரு கேண்டில், 2 கேண்டில், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 5, 6, 7.
15 நிமிஷம் கேண்டல் தான் இருக்கும். அதை 4 மணி நேரம் மாத்தினா உனக்கு 2 4 ஹவர் கேண்டல். இது 9:30, இது 1:30. ஸோ இதுதான் ஆர்டிஹெச் இடிஹெச். அப்ப நம்ம எதை ப்ரோ ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இடிஹெச்சும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை உனக்கு வேணும்னா நீ ஆர்டிஹெச் மாத்தி ட்ரேட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து சில ட்ரேடர்ஸ் வந்து ஆர்டிஹெச் ட்ரேட் பண்ணுவாங்க, லைக் ஆர்டிஹெச்ல வச்சு சார்ட் ஆர்டிஹெச்ல வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. நான் அந்த கருமத்தெல்லாம் ஒண்ணு மாட்டேன், எனக்கு இடிஹெச் போதும். இங்க பார்த்தனா இங்க நடுவில் உள்ள கேப்பா இருக்கும். இந்த கேப் தான் வந்து அந்த ஏசியா லண்டன். இப்ப நம்ம எப்படி ஃபோரெக்ஸ் ஏசியா லண்டன் லண்டன் நியூயார்க் லண்டன் க்ளோஸ் இருக்கோ, இங்கேயும் அது எல்லாமே இருக்கு, ஏசியா லண்டன் இருக்கு. ஆனா லண்டன் க்ளோஸுக்கு பதிலா இங்க என்ன வரும்னா NYAM NYPM வரும். NYAMன்றது அந்த 9:30 to 1:30, PMன்றது 1:30 to 3:30. சாரி 3:30 4:30, ஐம் நாட் ஷூர். அது PM. நம்ம எதை ப்ரோ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீ AM வந்தா AM ட்ரேட் பண்ணு, PM வந்தா PM ட்ரேட் பண்ணு, வாட் எவர் யூ கேன் ட்ரேட் இட். இந்த ஆர்டிஹெச்னா என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன மாதிரி அஃபிஷியல் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் 9:30 ஓப்பன் ஆகுதா, 14:30 16:30 16 15 16க்கு க்ளோஸ் ஆயிடும். அதோட அடுத்த நாள் மறுபடியும் 9:30 ஓப்பன் ஆகும். இது ஆர்டிஹெச். இது இடிஹெச். இடிஹெச்னா ஏசியா லண்டன் நியூயார்க் எல்லாமே சேர்த்து வரும். இப்ப பார்த்தோன்னா இடிஹெச்ல கேண்டல் ஓடிட்டு இருக்கிறது. அப்ப இப்ப நேற்று எங்க க்ளோஸ் ஆயிருப்பான், இப்ப இன்கேஸ் அடுத்த 9:30 ஓப்பன் ஆகும் போது இன்னையோட 9:30 எங்க ஓப்பன் ஆகும்னா, அது கேப் அப்பா கேப் டவுன்ன்றது நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுவும் எப்படி இப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோட கேண்டலுக்கு நான் போறேன். நேற்று எங்க 9:30 ஓப்பன், இங்கதான் ஓப்பன் ஆகுது. நான் 9:30 கட் பண்ணிடுவேன். இப்ப நான் நேத்தோட கேண்டல்ல நான் ஆர்டிஹெச்க்கு மாத்திக்கிறேன். நேத்தோட கேண்டல் ஆர்டிஹெச் மாத்தினா இங்க நான் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, இந்த லைன்ல தான் ப்ரீவியஸ் டேயோட ஆர்டிஹெச் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப நான் அப்படியே இடிஹெச் மாத்துறேன். எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எங்க நிக்கிறான்னு பாரு, அந்த லைன் கிட்டேயே தானே நிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நேற்று கேப்ல ஓப்பன் ஆகலன்னு அர்த்தம். இப்ப அதே இது நான் முன்னாள் நாளுக்கு போறேன். முன்னாள் நாள் எங்க இருக்கா, இப்ப முன்னாள் நாளைக்கு போறேன். இப்ப முன்னாள் நாளோட ஆர்டிஹெச் க்ளோசிங் எங்க இருக்குன்னு பாரு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த லைன் நான் கலர் மாத்திக்கிறேன், ரெட் கலர்ல வச்சுக்கோ. இப்ப நான் இடிஹெச்க்கு வரேன். இடிஹெச்க்கு வரும்போது 9:30 எங்க இருக்கான்னு பாரு, இது 9:15 கேண்டில். 9:30 எங்க ஓப்பன் ஆகிறான், இங்க ஓப்பன் ஆகிறான் 9:30. அப்ப இப்ப என்ன அது கேப் கேப் அப்ல இருக்கு மார்க்கெட், இங்க க்ளோஸ் ஆயிருக்கான், இங்க ஓப்பன் ஆக போறான் அடுத்த நாள் பாரு, கேப் அப். அப்ப இந்த இடத்துல என்னது, இதுக்கு பேரு கேப் அப். அதை அடுத்த நாளையோ இல்லை எப்பயோ வந்து ஃபில் பண்ணுவோம். ஆர்டிஹெச் கேப் ஃபில் ஆகாம போவாரு. நல்லா வாட்ச் பண்ணினாரு. அந்த 2 ரெட் லைனை மட்டும் கவனிச்சுக்கோ. வந்து நேற்று ஃபில் பண்ணிட்டானா அந்த கேப்ப, அந்த ஆர்டிஹெச் கேப்ன்றது ஃபில் ஆகாது. இதுதான் இடிஹெச்க்கும் ஆர்டிஹெச்க்கும் உள்ள வித்தியாசம். அதை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி. ப்ரீவியஸ் டேவோட எங்க ஓப்பன் ஆயிருக்கணும் அந்த இடத்துல அப்படியே க்ளோசிங் ப்ரைஸும் மேட்சிங் ப்ரைஸும் ஓப்பன் ஆகுதான்றதை மேட்ச் பண்ணிட்டு அப்படியே அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் இடிஹெச்க்கும் ஆர்டிஹெச்க்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இண்டிசஸ் ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் வேணுமா ப்ரோ, லைக் டெய்லி வீக்லி மந்த்லி நம்ம ஃபோரெக்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இதுக்கு வேணுமா ப்ரோனா, அப்படிலாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது. லைக் நாட் ஆன் எவ்ரிடே பேசிஸ், பட் யூ நீட் லைக் அப்பப்போ போய் செக் பண்ணணும். லைக் என்ன பண்ணல, டெய்லியில என்ன இருக்கு, வீக்லியில என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா, லைக் எங்க இருக்கான் அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல மிகப்பெரிய ரோல் எதுக்கு பிளே ஆகும்னா என்வாக். இந்த இண்டிகேட்டரை வச்சுக்கோ. இந்த இண்டிகேட்டருக்கு பேர் வந்து இங்க கிரிப்டோனைட்னு போட்டா வரும். வீக்லி ஓப்பனிங் கேப் பை கிரிப்டோனைட்னு ஒன்று இருக்கும். அதோட செட்டிங்ஸ்லாம் உனக்கு வேணாமான்னு டியூன் பண்ணி. இந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிசஸ் ட்ரேட் பண்றதுக்கு தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டா, நான் இது எப்பவுமே ஆன்லயே இருக்காது, எனக்கு இது பிடிக்காது. ஸோ நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. பட் நிறைய இண்டிசஸ் ட்ரேடர் இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். லைக் எங்க இருந்தாலும் பிரைஸ் ரேண்டமா ரிவர்ஸ் ஆகுது, எங்க இந்த ரிவர்ஸ் ஆகுறான்னு தெரியல, அப்ப இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எஃப்இஜி மட்டும் தான். ஸோ இதோட பர்பஸ்மே எஃப்இஜி பார்த்தோம். பட் ஐ ஒன்ட் யூஸ் இட். ஸோ நான் அதே சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த சார்ட் கச்ச தான் பிடிக்காது. நான் எஃப்இஜி பார்த்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் இது. இப்போ இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னா, எங்கடா டூ ஓப்பன்ஸ், இதை தாண்டி இந்த இண்டிகேட்டர் தாண்டி வேற ஏதாவது நான் யூஸ் வச்சுக்கணுமா அப்புறம்னா, இந்த ட்ரூ ஓப்பன் இண்டிகேட்டர் ரொம்ப 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 மஸ்ட் இண்டிசஸ் ட்ரேட் பண்ண போறோம். அது ஃபாரெக்ஸ்னாலும் மஸ்ட் தான், பட் இண்டிசஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் ஆடட் அட்வான்டேஜா நீ யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வேற என்னன்னா, இப்போ இதை நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது அப்படின்னா, கீப் இட் சிம்பிள். 4 hour 1 hour 15 minute 5 minute
132 இதுல ஏதாவது நீ என்ட்ரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour என்ன சொல்றான், 54 hour என்ன சொல்றான், அவ்வளவுதான். இப்போ என்ட்ரி எங்க போயிட்டு இருக்காங்கிறது ஈஸியா நீ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணிருக்கான், 4 hourல வந்து டோட்டல் சூப் பிளஸ் இந்த கேண்டோட ரேஞ்ச் தூக்கியிருக்கான். வேற எங்கேருந்து கிளம்புறான், டெய்லியோட டைம் ஃப்ரேம், டெய்லியோட எஃப்இஜி, டெய்லி இன்டர்னல் டு டெய்லி எக்ஸ்டர்னல் டு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அது தாண்டி 4 ஹவரோட ரேஞ்சோட லோ கட் ஆயிருக்கு, இப்போ ரேஞ்சோட ஹைக்கு போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஈஸியா நேவிகேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ். பட் அவனை ட்ரேட் பண்றது எப்ப ட்ரேட் பண்ணா அப்படின்னா, பிகினிங் ஸ்டேஜஸ்ல தப்பித்தவரை கூட லண்டன் ஏசியா ட்ரேடிங்க்கு உட்காந்துறாரு, மாட்டி சுக்குநூறு ஆயிடுவேன். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் 9:30 மட்டும் ட்ரேட். இப்போ இதுல இம்பார்ட்டன்டான டைமிங் 8:30. நான் சொல்றது எல்லாமே யூடிசி -4, இந்தியன் டைம் கிடையாது, எல்லாமே யூடிசி -4. ஓகேவா. யூஸ்வலி நமக்கு எப்பவுமே 8:30க்கு நியூஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, 8:30க்கு நியூஸ் இருக்கு நமக்கு. அந்த 8:30 நியூஸ் உனக்கு மேனிபுலேஷன் பண்ணிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 8:30 மேனிபுலேஷனா இருந்தா 9:30 ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் டிஸ்ட்ரிபியூஷன். உனக்கு 8:30 எதுவுமே பண்ணல, 8:30 நத்திங்னா 9:30 தான் மேனிபுலேஷன். அப்ப 10 AM அடுத்த 4 hour கேண்டில். இங்க வந்து 2 4 hour கேண்டில் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு. ஒன்னு 6 AM, இன்னொன்று 10 AM. 6 AM ஓப்பன் ஆகிற 4 hour கேண்டில் மூலமா அந்த 9:30யோட மூவோட ரேஞ்ச் லோ ஐயோ லோவோ கிடைச்சிடும். 10 AM ஓப்பன் ஆகுறது டிஸ்ட்ரிபியூஷன். 10 AM ஓட கேண்டில் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். யூஸ்வலி 10 AM ரிவர்சல் பண்ண மாட்டான், 10 AM கண்டினியூஷன் தான் பண்ணுவோம். ஓகேவா, 10 AM ரிவர்சல் பண்ண மாட்டோம், 10 AM கண்டினியூஷன் தான் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ், நாட் எவ்ரி டே, மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ். ஸோ இதை தூக்கி இப்படி ஓரம் வச்சுக்க. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் காட்டுங்க ப்ரோ அப்படின்னா, நேத்தோட டைம், நேத்தோட கேண்டில் பாரு, நேத்து இங்க இருக்கு, 8:30 இங்க இருக்கான். 8:30 ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணிருக்கானா, பண்ணல. அப்ப நான் இப்ப என்ன சொன்னேன், 8:30 நத்திங்னா 9:30 மேனிபுலேஷன். 9:30 ஓப்பன் உடனே பொத்துன்னு கீழே வந்துட்டானா, இதுதான் 9:30 மேனிபுலேஷன். இப்ப அடுத்து இன்னொரு நாள் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க 8:30 டைரக்டா குடுக்குன்னு ஓடி வந்து மேனிபுலேஷன் பண்ணானா, எங்க லண்டனோட ஏசியா லோஸ் தூக்கிட்டானா. அப்ப 8:30 மேனிபுலேஷன். அப்ப இப்ப 9:30 என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன். எப்போ உனக்கு 8:30 மேனிபுலேஷன் பண்றானோ அப்பதான் நீ 9:30 ட்ரேட் பண்ணும். 8:30 மேனிபுலேஷன் பண்ணா 9:30 கையே வைக்காது. ஏன்னா 9:30யோட வாலட்டிலிட்டி பிகினருக்கு ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மார்க்கெட் பண்றப்போ அந்த மார்க்கெட் ஓப்பன் அப்ப. ஸோ நீ மாட்டினா ஸ்லிப்பேஜ் கொடூரமா இருக்கணும். அதே சொல்லிட்டேன், ஸ்லிப்ல மாட்டி சாவாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு மாசம் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணு, என்னதான் நடக்குது மார்க்கெட்ல, உண்மையிலே 8:30 என்ன பண்றான், 9:30 என்ன பண்றான், 10 AM என்ன பண்றான் அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அது மூலமா டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்துருவா. இது என்னோட டேட்டா, எல்லா தடவையும் இதையே போய் காப்பி ட்ரேடிங் பண்ணாது. ஸோ டோன்ட் டூ இட், அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் இந்த ஒரு வேல்யூ சொல்றேன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோ. 8:30 அப்ப என்ன பண்ணிருக்கான், அப்ப இன்னைக்கு மேனிபுலேஷன் வந்துச்சு, அப்ப 9:30 டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். நான் ஏன் சொன்னேன்றத பாரு. இப்ப இங்க பார்த்தனா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம், இது ஆங்கர் போட்டு வச்சிடலாம். இப்ப இங்க பார்த்தனா இது 8:30 நியூஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஃபியூச்சர்ஸ்க்கு டேட்டா ஹை அண்ட் டேட்டா லோ செம்மையா பிளே ஆகும். விச் மீன்ஸ் என்னன்னா, டேட்டா ஹை அடிச்சா டேட்டா லோ போவோம், டேட்டா லோ அடிச்சா ஹை போவோம். டேட்டா லோ நான் இங்க என்ன மீன் பண்ண வரேன்னா, நியூஸோட ஹைஸ் அண்ட் லோஸ். இப்ப இங்க வச்சுக்கோ, இது அன்னைக்கு நியூஸ் இருந்தது. விச் மீன்ஸ் என்னைக்குன்னா புதன்கிழமை என்ன நியூஸ் இருந்தது, பிபிஐயா சிபிஐயா, பிபிஐ. டியூஸ்டே தான் சிபிஐ இருந்தது. சிபிஐக்கு ஒண்ணுமே பண்ணல, இந்த ஒரு சிபிஐ கேண்டில். இது கிடையாது, இதான் எங்கடா சிபிஐ கேண்டில் டியூஸ்டே வருது, அது தெரியல, அது எங்கே கிடக்குது. இது பிபிஐ பாரு, இது டேட்டா ஹை, இது டேட்டா லோ. 8:30 கேண்டில் மேனிபுலேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் 9:30 மறுபடியும் மேனிபுலேட் பண்ணலாம், ஏன்னா 8:30யோட ஹைஸை யாருமே கட் பண்ணல. அக்யூமுலேஷன் கரெக்டா எப்போ தூக்கிருப்பான்னு பாரு, 9:30 பெல் மேனிபுலேஷன். 1 மினிட்ல அன்னைக்கு எனக்கு இங்க என்ட்ரி மிஸ் ஆச்சு, நான் இந்த பிரேக்கர்ல போட்டேன்.
இந்த இடத்துல போட்டோம், பட் என்ட்ரி ஃபில் வரணும். அப்படியே கீழே ஊத்திட்டோம். டேட்டா ஹை, டேட்டா லோ, இப்படிதான் ப்ளே பண்ணும். ஆனா மறுபடியும் சொல்லிட்டேன், இதுவுமே எல்லா நாளும் வேலை செய்யாது. பட் இந்த மாதிரிலாம் இருக்குன்ற மெத்தட் கண்டுபிடிச்சிக்கும். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து உனக்கு 8:30 மேனிபுலேஷன் பண்ணிட்டா 9:30 போற எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடம் இப்ப கேண்டில் டைமிங் வந்துட்டேன். இது என்ன கேண்டில்? 8:30. இப்ப அடுத்து ஓப்பன் ஆகக்கூடியது 8:30. 8:30 மேனிபுலேஷன் பண்ணிட்டானா? எதுவுமே பண்ணல. அப்ப வெயிட் பண்ணு. கீழே இங்க ஈக்குவல் லோ இருக்கு. அப்ப வெயிட் பண்ணு. 9:30 அந்த லோ தட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அடிச்சானா? மேனிபுலேஷன் முடிஞ்சிச்சு. ட்ரூ டேக்கு கீழே தான் பிரைஸ் மேனிபுலேட் பண்றான். இங்க உனக்கு நல்லா தெரியுதா? இந்த ட்ரூ டேன்ற லைனு ட்ரூ டேக்கு கீழே வந்து மேனிபுலேஷன். லோ எப்போ செட் ஆகுது பாரு? 9:30. 9:45 லோ செட் பண்றான். இப்ப நான் என்ன சொன்னேன்? 10 AM எப்பவுமே ரிவர்சல் பண்ண மாட்டான், கண்டினியூஷன். அப்ப 8:30 did nothing, 9:30 மேனிபுலேஷன். அப்ப 10:30 என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ரிபியூஷன். சரிதா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது உனக்கு 8:30 மேனிபுலேஷன், 9:30 டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், ரொம்ப நாள் நிறைய ஒரு நியூஸ் ஒன்று ட்ரேட் ஆச்சு. நியூஸ் கூட நான் ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். எங்க இருக்கு? இந்த ட்ரேடு தான். ஸ்டாப் லாஸ் அவங்க என்ட்ரி போட மறந்துட்டேன். 8:30 என்ன பண்றான்னு பாரு. 8:30 ஓப்பன் ஆனோடனே இங்க லோ செட் ஆகிற டைம் பாரு, 8:30. அப்ப 8:30 மேனிபுலேஷன் முடிச்சிட்டான். இங்க என்ன ப்ரோ மேனிபுலேட் பண்ணா? இது ப்ரீவியஸ் டேவோட லோ. நீங்க பார்த்தோன்னா தெரியும், டியூஸ்டே 11 AM ஓட லோ காட் ஹண்டட் பை வெனஸ்டே 8:30 AM. ஸோ 11 AM ஓட லோ அடுத்த நாள் 8:30 AM தூக்கிருக்கான். ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோ டோட்டல் ஸோ எஸ்எம்டி இருந்ததான்னு கேட்டா இங்க எஸ்எம்டி இருந்தது. எஸ்எம்டின்றது ரொம்ப 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 மஸ்ட். அந்த பாயிண்டே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ஸ்ல எஸ்எம்டி செம மஸ்ட். இந்த இடத்துல பார்த்தோன்னா என்கியூ இந்த லோ தூக்கிருப்பான், ஒய்எம் தூக்கிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். இஎஸ்மே தூக்கிருக்க மாட்டான். ஸோ இஎஸ்எம் தூக்கல, ஒய்எம் தூக்கல, என்கியூ தூக்கிட்டான். அப்ப இப்ப 8:30 மேனிபுலேஷன் முடிச்சிச்சு. அப்ப 9:30 என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். 9:30 ஓப்பனிங்க 9:30 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருப்பாங்க பிரைஸ்? இப்ப இது எல்லாமே எங்க நடக்குது? நான் எங்க வாங்குறேன்? ட்ரூ வீக்குக்கு கீழே, ட்ரூ டேக்கு கீழே, ட்ரூ செஷனுக்கும் கீழே தான் வாங்கியிருப்பேன். இங்க பேர் ட்ரூ செஷனுக்கும் கீழே. அதனால நான் அந்த ட்ரூ ஓப்பன்ஸ்க்கு அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு பவர் வேணும். இண்டிசஸ்க்கு அது ரொம்ப மஸ்ட்னு நான் சொல்ற ரீசன் தான். எஸ்எம்டி இல்லாம தப்பித்தவரை கூட ட்ரேட் அடிச்சிடாத, ஃபெயில் ஆயிடும். கம்பல்சரி ஃபெயில் ஆகும். எஸ்எம்டின்றது ஃபியூச்சர்ஸ்க்கு ரொம்ப 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 மஸ்ட். அது டூ த டிக்ல கூட அந்த எஸ்எம்டி ஃபார்ம் ஆகும். உடனே கெஸ்டே பண்ண முடியாது. அதனால எஸ்எம்டி இல்லாம ட்ரேட் பண்ணாது. இன்னும் ஒரு முக்கியமான டிப், என்னோட பர்சனல் டிப் நான் உனக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறது, எந்த பேர் எஸ்எம்டி கொடுக்குறானோ அவனை ட்ரேட் பண்ணு. விச் மீன்ஸ் எந்த பேர் டோட்டல் சூப் அடிக்கிறானோ அவனை ட்ரேட் பண்ணு. ஃபெயிலியர் ஸ்விங்கை ட்ரேட் பண்ணாது. ஏன்னா ஃபெயிலியர் ஸ்விங் 9:30 நிறைய நான் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ தப்பித்தவரை கூட ஃபெயிலியர் ஸ்விங்கை ட்ரேட் பண்ணாது. அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் வேற எங்க இங்க பாரு. 5 மினிட் வரேன். 8:30 எங்க இருக்கு? 8:30 இங்க இருக்கு. 8:30 ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணனா? பண்ணல. அப்ப 9:30 என்ன பண்ணுவான்? மேனிபுலேஷன். 9:30 எங்க ஓப்பன் ஆகுது பாரு. ஓப்பன் லோ டோட்டல் சூப் எங்க ட்ரேட் ஆகுறான்னு பாரு. ட்ரூ டே ஓப்பன். மேனிபுலேஷன் எங்க நடக்குது? ட்ரூ செஷனுக்கு கீழே அடியிலாங்க. அப்ப 9:30 மேனிபுலேட் பண்ணிட்டான். அப்ப 10 AM என்ன? டிஸ்ட்ரிபியூஷன். 10 AM எங்க ஓப்பன் ஆகிறோம்? இங்க ஓப்பன் ஆகும். இங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஹை. புரியுதா? இதுதான் ஃபியூச்சர்ஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். பேசிக்னு இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ். நான் எந்த அக்கௌண்ட் ப்ரோ வாங்குறது அப்படின்னா, ப்ராப் ஃபார்ம்ஸ், ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான ப்ராப் ஃபார்ம்ஸ் இருக்கு. எனக்கு சஜஸ்ட் பண்ண தெரியாது, பட் நான் யூஸ் பண்ணது மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்.
மை ஃபண்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஏபெக்ஸ் இருக்கு, டாப் ஸ்டெப் இருக்கு. டாப் ஸ்டெப்ல கிரெடிட் கார்டு மட்டும் தான் அக்செப்டபிள், ஏபெக்ஸ்லையும் கிரெடிட் கார்டு அக்செப்டபிள். மை ஃபண்டட் ஃபீச்சர்ஸ்ல டெபிட் கார்டு மாஸ்டர் இல்ல விசா வச்சு வாங்கிக்கலாம், கிரிப்டோ மூலமாவும் வாங்கிக்கலாம். டாப் ஸ்டெப்ல கிரிப்டோ கிடையாது, பேபாலும் கிரெடிட் கார்டும் தான் இருக்கு. ஏபெக்ஸ்லயும் பேபால் கிரெடிட் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபெக்ஸ் ட்ரை பண்ணதில்லை, பட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஏபெக்ஸ்க்கு தயவு செஞ்சு போயிடாது. அவனோட ட்ரைலிங் ட்ராடம் சூத்துலயே வந்து அடிக்கும். ஓகேவா? ஸோ யா, அவ்வளவுதான் நினைக்கிறேன். எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்கேன்னு கூட தெரில எனக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது இது இது ஓகே ப்ரோ, எனக்கு இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னா சொல்லுங்க. பார்ட் 2 வேணும்னா நான் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுக்கிறது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி அதை நான் இந்த டிஸ்கார்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கார்ட் வேணும்னா நான் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், வேணா டிஸ்கார்டுக்கு வந்துருங்க. டெய்லி 6:30 to நம்ம ஒரு டைமுக்கு 6:30 to 7:30 இல்லை 8 வரைக்கும் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. காசுலாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். அப்போ அது மூலமா வேணா அடுத்து ஏதாவது கற்றுப்பீங்க இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ரிஸ்க், எவ்வளோ ரிஸ்க் போகிறது அப்படி இப்படின்னா ஸோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அந்த விசியில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்பயே லைவாக கிளாரிஃபை பண்ணுறேன் எவ்வளோ ரிஸ்க் எப்படி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு கமெண்ட் ட்ராப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்றது கமெண்ட்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ அன்டில் தென் உங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. பை.